வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். எதிர்பாராத விதமாக பெரிய பரிசு கொடுத்து 5 கிராம்ல எனக்கு மோதிரம், தங்க மோதிரம் மெடலாக அணிவித்தார்கள். அது மட்டுமல்ல, 30,000 ரூபாய்க்கு எனக்கு பட்டு சேலை. அப்பா கொடுக்கணும்ல. ஒரு சேலை 3000 ரூபாய், ஒரு பேக்கு நிறைய 10 சேலை. நம்ம அடியார வீட்டுக்காரர்கள் என்னைய ஏரலுக்கு கூட்டிகிட்டு போய் 10 கலர்லையும் 10 சேலை எடுத்து கொடுத்தாங்க. அடியாரங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்துக்கும் சேலை தான். அப்போ கூட இருக்கவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இவ்வளவுக்கான வேகிட்டியெல்லாம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னாங்க. சரி. அப்ப மதுனி என்ன சொன்னாவ தெரியுமா? என்ன? முத வீட்டுல இருக்க லட்சுமிக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அப்படின்னா 5 பேருக்கும் அவங்க வீட்டு மாளுக்கு 5 சேலை. அம்மா முப்புறத்தை ஆண்டவளா, 3 முகம் கொண்டவளே, முக்கண்ணியே முப்புடாதி, முன்னால் வந்த அருள்புரிவா என்றாய நாகம்மாளே, எனக்கு அருள வேணும் அம்மா. அம்மா முத்தாரம்மாள் ஈஸ்வரியே, தங்கம்மாள் அம்பிகையே, தற்கார்க வேணும் அம்மா. கட்ட பேச்சு நட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா, கருள வேணும் அம்மா. அந்த பேச்சு பெற்ற திருமகனா ஆண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடலையா, புத்திரிக்கு அருள் புரிவார். தத்தையில் பிறந்த பிள்ளை சீதையவ வளர்த்த மகன் சொல்ல பிள்ளை கருப்பசுவாமி, சிறுமிக்கு நீ அருள் புரிவா. தூண்டி மாட சாமி ஐயா, தூண்டி மாட சாமி ஐயா, துணை இருக்க வேணும் ஐயா. சாமி நாட்டிலையும் நல்ல நாள், நாட்டிலையும் நல்ல நாள், நாவலர்கள் புகழும் நாடு, கோடமலர் பொழியும் நாடு, குறைந்ததென்றல் வீசும் நாடு, மஞ்சள் பூட்டும் நாடு, இருவாச்சி மலரும் நாடு, வானிருந்த மலை பொழியும், மயிலிருந்து தொகையாடும், கிரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் பசுக்களும் படித்துறைகள் நீராடி கட்டு ஊர்களும் இருக்கும். அதிர்வுலக்கு நெல்விளையும் கருத்தால் அறுத்து வர மரபாலும் பயிராகும் அறுத்து வந்த ஐங்கடந்த பாடு கட்டி போரடித்தா ஆளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் போரடிக்கும். அழகு திரு நாடகா நாடகா ஐயா ஆணை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடது
ஆறுகடலால் சூழப்பட்டு கருவூரமாம் பட்டணத்தில் வாழ்ந்து வாரார் கஞ்ச கம்ச ராஜமன். கருவூரமாம் பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அம்மையா ஒரு கொடையின் கீழ் அரசி பரிகாரம் செய்து வரக்கூடிய அரசாண்டு செய்யும் கஞ்ச கம்சமுடி ராஜ மன்னன். அம்மையோ அந்த கம்சமுடி ராஜனாகப்பட்டவன் ஆமா மதுராபுரி பட்டணத்திலே சரி உக்கிரசேன மன்னனுக்கு பிறந்த பிள்ளை. அந்த கம்சமுடி ராஜன் இந்த ஆண் குழந்தை நாம் ராஜ்யத்தில் இருந்தால் ராஜ்யம் அழிந்து போகும் என்று சோசியர் சொல்ல நாட்டே அழிச்சு போடுவேன். உக்கிரசேன மன்னனாகப்பட்ட ஒரு கம்ச பெட்டிக்குள்ளே அனுப்பி வைத்ததனாலையும் ஆமா அந்த கம்ச பெட்டி யமுனை ஆற்றங்கரையில் வந்து தங்கி இருந்ததனாலையும் ஆமா கம்சராஜனுடைய சித்தப்பா அதனை எடுத்து அதனால அவனுக்கு கம்ச பெட்டியில எடுத்ததனால கம்சன் என்று பேர் வைத்தார்கள். அவனுக்கு கஞ்ச கம்சமுடி ராஜ மன்னன் கருவூரம் மாம்பட்டணத்தில் ஆளுக்கேத்த பேரு பேளுக்கேத்த ஆறு. யாரு கம்சமுடி ராஜனா? பேரே கம்ச, வாங்குவதும் கம்சன்தான். கருவூரம் மாம்பட்டணத்தில் கம்ச கஞ்சராஜனுக்கு 7.5 அங்கோபுரமா இதரே ஒரு மண்டபமா சூழரையாங்கணமா சுத்தி கெட்டும் மாளிகையா மண்டபமா மடப்பொழியா காவலர்கள் எவலர்கள் களஞ்சிய பொந்தரவியமா ஆணை கெட்டும் ஜாவடியா அசைந்திருக்க மண்டபங்கள் குதிரை கெட்டும் தாழ்வடமா கொட்டார சாவடியும் அந்த கம்சமுடி ராஜனுக்கு 1000 மந்திரியா 64 தலையாரியும் ஐயா மந்திரியும் பிரதானியும் மற்றும் உள்ள சயனியமா இந்த நல்ல பெருமையோடு இருந்த அரசு செய்து வாரா. கை வீசி நடந்துட்டாலும் கால் காசு கமசம் கேட்பான். அலிக்கு நடை நடந்தான் அதுக்கு ஒரு கமசம் கேட்பான். செப்பு குடம் எடுத்தே சிலது பெண்கள் வந்தாரானா அதற்கும் சில காசு கம்சம் கேட்பான். கஞ்ச கம்ச ராஜ மன்னன் அந்த கருவூரமாம் பட்டணத்தில் பிறந்தாலும் கம்சம் உண்டு, மக்கள் பிறந்தாலும் கம்சம் உண்டு, பாவிக்கு இறந்தாலும் கம்சம் உண்டு. பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய கஞ்ச கம்சராஜ மன்னன் கஞ்ச கம்சமுடி ராஜன் கருவூருமா பட்டணத்திலே கை வீசி நடந்தாலும் கால் காசு கம்சம் கேட்பான். அப்ப கையை வீசி நடக்க விட மாட்டான், கால் காசு கம்சம் கேட்பான. அலைக்கு நடந்தாலும் அதுக்கு ஒரு கம்சம் கேட்பான். இப்ப அதுக்கும் கூப்பிட்டு கம்சம் கேட்பான். செப்பு குடம் எடுத்து சிலது பெண்கள் வந்தாலும் அதற்கு சில காசு கம்சம் கேட்பான். சரி, அரைக்கீரை விற்றாலும் அதற்கு ஒரு கமிஷம். ஓ, அதுக்கும் கம்சம் கேட்பானா?
அடுத்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பெண்ணு வந்தாலும் அந்த ஊர்ல இருந்து அடுத்த ஊருக்கு பெண் போனாலும் அதுக்கு ஒரு கமிஷன் கேட்போம். ஆமா, இப்ப நம்ம ஊரு மொய்ப்பணம் வைக்கும்போது அந்த மாதிரி கேட்பான். பிறந்தாலும் கமிஷம் இறந்தாலும் கமிஷம். இப்ப பிறந்தாலும் கமிஷன் கொடுக்கணும், இறந்தாலும் கமிஷன் கொடுக்கணுமா? கொடுக்காட்டவங்களை சும்மா விடுவானா? விட மாட்டானே. இப்ப நம்ம பஞ்சாயத்துல எழுதி வைக்கோம்ல, அது மாதிரி ஒரு மாதம் கழிச்சு நம்ம கமிஷன் கொடுக்கணும். கமிஷன் கொடுக்காட்ட நம்மளை ஆக்கின பண்ண போடுவான். அதான் பிறந்தாலும் கமிஷன், சண்டாளனுக்கு இறந்தாலும் கமிஷன் கொடுக்கணும். பத்தியலா? ஆமா. அப்பேற்பட்ட கமிஷமணி ராஜ மன்னனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். யாரு? கஞ்ச கமிஷம் மட்டுமா வாங்குவான்? என்னடா, ஊருக்குள்ள இருக்க நல்ல தண்ணி கிணத்துல எல்லாம் நஞ்சை இடிச்சு கலந்துருவான். ஆமா, நஞ்சு அதானுக்கு அரடி வலையை கொண்டு இடிச்சு கலந்து அவன் அரண்மனைக்கு தண்ணிக்கு போனா ஒரு குடத்துக்கு இத்தனை ரூபான்னு கமிஷன் வாங்குவான். ஓ, அதையும் அந்த தண்ணியை வந்து வடிகட்டி கொடுப்பான், வடிகட்டி கொடுத்துடுவான். அதான் பேரு வடிகட்டி கமிஷனா? ஆமா. தூசி எதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுல ஐயா? இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாதா? அப்பமாவது ஒரு குடத்துக்கு ஒரு பைசான்னு கமிஷன் வாங்கினான் அந்த காலத்துல. கஞ்ச கமிஷ ராஜ மன்னே. ஆமா. இப்ப நீங்க போறீங்கள பாருக்கு, தண்ணி எவ்வளவு கொடுத்து வாங்குறிய? 20 ரூபாய்க்கு இருக்கு, 10 ரூபாய்க்கு இருக்கு, 20, 30 ரூபாய்க்கு இருக்கு. துட்டுக்கு தகுந்தபடிலாம் இருக்கு தண்ணி பாட்டு. அதான் நல்ல தண்ணி. ஆமா, 170. ஆமா. அப்போ அதையும் நம்ம வடிகட்டி குடிச்சுதான வேண்டி இருக்கு. குடிக்காம முடியுமா? அப்பேற்பட்ட கஞ்ச கமிஷமணி ராஜ மன்னனுக்கு தங்கைமார்கள் 2 பேர்கள். ஹலோ, நியாமித அழைக்க இருப்பனால் இளைஞர்களெல்லாம் கோயிலுக்கு வர வேண்டும் விழா கமிட்ட தெரியப்படுத்தார்கள். மேலதாளத்தோட நியாமிதர்கள் அழைக்க போக வேண்டியிருக்கிறார். இளைஞர்களெல்லாம் கொஞ்சம் கோயிலுக்கு வாங்கணும்னு விழா கமிட்டர்கள் அழைக்கிறார்கள். மூத்தவளோ பூதகி. ஏப்பா, பெரிய பூதமாரா இருப்பா. 7 மலை உயரம் 200 அடி அகலம், பெரிய மலம்பாம்பு மாதிரி இருப்பான். ஏப்பா, அப்பா அண்ணா பூத பிசாசு போல் தோன்றுவாளா. ஏ அப்பா. அந்த பூதகியானவளை பார்த்தான். என்ன? இவள் இங்கு இருந்தாளானா நம்மளுக்கு கிடைக்கும் கமிஷ பணம் கிடைக்காது. யாரு கொண்டா தலைவாதி இருந்துக்கிடுவாள? ஊருக்கு அப்பால் ஒரு கல்லறையை கட்டி, பெரிய கட்டி கல்லறை கட்டி, கடற்கரை ஓரத்துல கல்லறையை கட்டி நாம் பூதகியாலே அடைத்து வைத்தான். அதுக்கு குமரி மடம்னு பேர் கொடுத்து, பூதகி எனக்கு எப்போ ஆபத்து வந்தாலும் நீ அப்ப வந்து எனக்கு உதவணும்னா. ஆமா, அண்ணனுக்கு எப்ப ஆபத்து வரது உதவணும். அப்படி இருக்க கம்சராஜனுக்கு இன்னொரு தங்கை இருந்தா. அவ யாரு? அவள் தான் இளையவள் தேவகி பெண்ணானவா. ஆமா. அந்த கம்சன் தங்கை இளையவள் தேவகி பெண்ணானவள். ஆமோ. பெண்ணுக்கானா பெண்ணழகி, பெண்ணுக்கு பெண்ணழகி, பெண்ணழகி, பேடை கொண்ட மயிலழகி, அவ கண்ணுக்கு கண்ணழகி, கண்ணழகி, காது மூக்கு வடிவழகி, மூக்கழகா மொழியழகா மொழி. அந்த தேவகியா முகத்தினுட திருவாளகா, முகத்துடைய திருவாளகா. போடு போடு. அவ செக்க சிகப்பழகி, செந்தூர பொட்டழகி, பங்கி தலையழகி, வாடாமல்லி நிறமழகி, போற தலையழகி, குங்குமுக பொட்டழகி, பொட்டழகி, அவ ஓல பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகும். தேவகியா பெண்ணவளும் வேப்பையில செய்யலில மேல்புருவம் 2 அழகும். கெண்ட மீன் செய்யலில கிளிமொழியா கண்கள் 2ம், ஏறு நெத்தி புருவங்களும், அவ எழுத்தாணி மூக்கழகா, குமளம்பூ செய்யலில ஊரிய நாசிகளா, அவ மஞ்சன வெட்டி போலே
அங்கையவ நாடிகளா முல்லை அரும்பு போலே முன்வருச பல்லழகும் பிச்சி நல்ல அரும்பு போலே பின்வருச பல்லழகும் பதைக்க கட்டி வார்த்தது போ பக்கம் 16 பல்லு அவ முத்து கட்டி வார்த்தது போ 32 பல்லு இச்சம்பளம் போலே இளங்காவி பல்வருச கோவை பழம் போலே பழங்கள் போல கொம்பனையால் உதழகா உதடாழகா போட் 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 அவ கொம்பனையா உதழகா போட்தா ஜய தாமரை இதழு போலே தையலரின் கண்ணர் ரெண்டும் கமகங்கோலை சாய்ந்தது போல் கட்டழகி கழுத்தழகும் அவன் மெழுகுருக்கி வார்த்தது போல் முதுகனோட தன்னழகும் பொக்கிசங்கள் விரித்தது போல் புசத்தனோட திருவழகா கட்டி நல்ல கரும்பு போல கனகமணி அவரைக்கா செய்யலில 5 விரலழகா பைத்தனத்தை செய்யலில 10 நல்ல விரலழகும் வச்சிரங்கள் பதித்தது போ வாய்த்த 10 நகமழகி இளையவள் தேவகி சித்துடுக்கு கடைந்தது போல் அவ சேலை கட்டும் இடையழகி ஆலில அருங்கிலியால் வயரழகா இளவாளன் தண்டு போலே காலு ரெண்டும் தன்னழகா ஐயாமோடு செய்யலேல அவளுடைய பாலே ரெண்டும் போடு போடு அவளுடைய போடு அங்க இந்திரரு காணாலும் இருபுறமும் மச்ச உண்டு சூரியரு காணாலும் சுத்தி வர மச்ச உண்டு மேனகைக்கு ஆனாலும் மேல் புருவம் மச்ச உண்டு அந்த ஊர்வசிக்கு ஆனாலும் உதட்டில் மச்சம் தானே உண்டு லட்சுமிக்கு ஆனாலும் நெத்தில் மச்சம் தானே உண்டு பார்வதிக்கு ஆனாலும் 18 தேமல் உண்டு இதையரு காணாலும் சின்ன பக்கம் மச்சம் உண்டு ஆடி வரும் நாகத்துக்கு அடிவயிற்றில் ஓடுகிற முதுக்கு மணல் கருமணலும் அந்த தேவகி பெண்கோடிக்கு கூந்தல் கருப்பொழிய குற்றம் வேற கருப்பும் இல்லை உருவம் கருப்பொழிய உருவம் கருப்பொழிய அவளுக்கு பின்ன வேற கருப்பும் இல்லை அப்பேற்பட்ட அழகு நிறைந்த தேவகி பெண்ணானவா நான் மகள் தனித்திருப்பாள் என்று எண்ணி
கஞ்ச கம்சமுடைய ராஜன் தங்கைக்கு 7-8 தோழி பெண்களை கொடுத்து 7 அறைக்கும் கீழறையிலே வைத்திருக்கிறான். அப்படி இருக்க கஞ்ச கம்சமுடைய ராஜன் என்ன எண்ணுகிறான்? மூத்தவள் பூதகி பூத பிசாசு போல் இருக்கிறாளே, தலைவாசல் வந்து இருந்துக்கிறாளா. இளையவள் தேவகி அழகு நிறைந்த பெண்ணாக இருக்கிறார். அழகுல நிறைந்தவளா இருக்கா. நாம் தங்கை தேவகியானவளை காலகாலத்தில் கட்டி கொடுக்கணும். காலகாலத்திலே கல்யாணம் செய்து கொடுத்து கல்யாணம் முடிக்கணும், கண்குளிரே பார்க்க வேணுமானா ஆமா அந்த காலமெல்லாம் என்னன்னா இந்த கேமரா அந்த போட்டோ ஸ்டூடியோ எல்லாம் ரொம்ப கிடையாது. இப்ப எத்தனை கேமராவே மேல வந்து நம்மளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் யாது கிடையாதுல. ஒரு பெண்ணை போட்டோ பிடிக்கணுமானா ஆமா ஓவியரை கொண்டு வந்து ஓவிய வரைவார்கள். இன்னப்ப தெய்வத்தை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இது மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இருக்கணுமா. ஆமா அப்படி ஓவியர்களை அழைத்தார். ஐயா ஓவியரே, என் தங்கை இளையவள் தேவகி பெண்ணானவளை போட்டோ வரையணுமானா அவளை நேரடியாக பார்க்கக்கூடாது. வாசல்ல ஒரு திரையை போட்டு இது மாதிரி பெரிய திரையை போட்டு திரைக்கு உள்ளே தேவகி, ஆமா திரைக்கு வெளியே ஓவியர். ஆமா நிழலை பார்த்தே அந்த காலம் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அப்படி பெரிய கெட்டிக்காரங்க. தன்னுடைய உருவத்தை நிழலை பார்த்து தன் சிற்பங்களை வரைந்து. ஆமா இப்பவும் பாருங்க என்ன கேமரா மூலியமா அந்த யூடியூப் சேனல் நிறைய வச்சிருக்காவுல. இதுல என்ன எப்படினாலும் ஆளை மாத்திக்கிடலாம். அப்படித்தானே? அப்படி இருக்கா? ஆமா. அப்படியா? இது தெரியாம போச்சு எனக்கு. அப்படியா? ஆமா, எப்படினாலும் மாத்திக்கலாம். நான் தான் சொல்லிக்கலாமோ? உங்களை நான் தான் முருகன் சொல்லிக்கலாம், என்னைய நீங்க தான் மாரியம்மான்னு சொல்லிக்கலாம். அப்படி சொன்னால் மக்கள் நம்ம சொல்லிக்கலாம். யூடியூப் சேனல்ல பார்க்கல ஆள் மாறி நம்மளுக்கு தான் பலிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நம்ம கேமரா பார்க்க வேலை அப்படி வேலை. அப்படியா? ஆமா. பண்ணிடலாமா? எப்படினாலும் மாத்திக்கலாம். பண்ணிடலாமா? பாருங்க, இப்போ நீங்க சைன்ல இருந்தாலும் நாளைக்கு நம்ம அண்ணாச்சி ஆறுமுகசாமி என்ன உங்களை பெட்டியில இருக்க மாதிரி எடுத்து போட்டுருவாரு. அப்படியா? எல்லாம் இந்த கேமரா பண்ணுத வேலை. அதானே கேட்க. இது தெரியாம போச்சா? கருப்பா இருந்தாலும் கலரா எடுத்துருவாங்க பாத்துக்கோங்க. அப்ப போட்டோ வரையும் போது மட்டும்தான் கைக்கு வேலை இருந்துச்சு. ஆமா ஆமா. கம்ப்யூட்டர் காலம் வந்ததுக்கு அப்புறம் 24 மணி நேரமும் இந்த 10 விரலுக்கு வேலை இருக்கு. இப்போ சொல்லுத்தான் கம்ப்யூட்டர், ஆனா அதுல ஓயாம ஓய்வில்லா வேலை இருந்துகிட்டே இருக்கு. அண்ணாச்சி செல்ல கீழே வைக்கவே முடியாது. அங்க பாருங்க, இன்னும் முன்னும் உட்கார்ந்தாவும் படக்குன்னு எழுந்து நின்றுக்கிட்டாவும். அப்பமெல்லாம் அப்படி இல்லை. ஓவியம் வரைஞ்சோமா முடிச்சோமா போய்கிட்டே இருப்போம். அப்படி ஓவியரை வரவழைத்தார் கமிஷமுடைய ராஜ மன்னன். ஓவியரே, என் தங்கைய போட்டோ வரையணுமானா அவளை நேரடியாக பார்க்க கூடாது. அவன் நிழலை பார்த்தா அதுவும் சாடையாக பார்த்துதான் வரையணும்னா. ஆளை பார்த்து தன் சிற்பங்கள் எல்லாம் ஆளை பார்த்து இவர் இப்படித்தான் இருப்பாரு, இந்த பகவதி அம்மாள் இப்படித்தான் இருப்பா, இந்த சுருவத்தில் தான் இருப்பான்னு பார்த்து வரையக்கூடியது. அப்படி 4 ஓவிய போட்டோ வரைய செய்து 4 போட்டோவையும் 4 மந்திரி கையிலே கொடுத்தார். ஓ, 4 மந்திரி கிட்ட கொடுத்தாச்சா? ஐயா மந்திரி, என்ன இந்த 4 ஓவிய போட்டோவை கையில வச்சுக்கோங்க. எல்லாரும் 4 பேரும் கையில வச்சுக்கோங்க. 4 யானையும் கையில வச்சுக்கோங்க. ஏமனா போகும்போது சவாரி செஞ்சு போனோம்ல. 4 யானை சுமக்கும் பொன் பொருளையும் கையில வச்சுக்கோங்க. ஐயா, போற வழியில கையெல்லாம் எதுக்கு? போற வழியில நடந்து போவது ஒண்ணுக்கு ஆகாது. ஏன் 4 யானை எதுக்காகும்? ஒண்ணுக்கு ஆகாதான். ஆனை செமந்துட்டு போவதுக்கு
கையில துட்டு இருந்தா தான் போற வேலை நம்ம நினைச்சதை சாப்பிட்டு போகலாம். இந்த சிறப்பான வேளையிலே பாடுமில்ல புலமேள ஆதரிக்க வேண்டும் என்று பகவதி அம்மன் கோவில் குடைவிழாவை முன்னிட்டு ஆமா நாமல் வில்லிசையை பாராட்டி ஆமா எனக்கு பொன்னாடை கொண்டு வந்து போட்டு கௌரவப்படுத்திய ஆமா அன்பும் பண்பும் வாசத்திற்குரிய யாரு இந்த பண்பொழி பேட்டை தெருவிலை வாசகம் செய்யும் கட்டிட கலைஞர் மற்றும் சமையல் மாஸ்டர் அந்த அச்சங்கோவில் கருப்பசாமி குலகோமரங்கள் அச்சங்கோவில் ஆமா கருப்பசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் பெரிய சமையல் மாஸ்டரே எனது அன்பு சகோதரர் ஆறுமுகசாமி அவர்களும் என் மாப்பிள்ளை ஆறுமுகசாமி அன்னாருடைய துணைவியார் பூமாரி அவர்களும் இவர்கள் சார்பாக எனக்கு பொன்னாடை கொண்டு வந்து போட்டு கௌரவப்படுத்தி ஆதரித்து மலர் மாலை போட்டு மரியாதை செய்துள்ளார்கள். அதோடு இந்த பகவதி அம்மன் பாடாலிங்க மகாலிங்க சாஸ்தா சரி ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆடும் குல கோமரங்கள் அன்னி அருணாதேவி அன்னார்களுக்கு சமையல் மாஸ்டர் ஆமா பூமாரி அவர்கள் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏப்பா அவியலி பிச்சி பூவா இருந்துச்சு, சாம்பார் குள்ளு குள்ளு குள்ளுன்னு இருந்துச்சு. அதான் எனக்கு 4 மணி வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். அந்த சாப்பிட்ட கை ஏற்கனவே என்ன எப்பவும் வத்த குழம்பு வச்சானா மச்சானுக்கு ஒரு பங்கு தனியா எடுத்து வச்சிருவோம். அதான் நாங்க கை மணமோ நெய் மணமோ அந்த வத்த குழம்பு தொண்டைக்கு எதவா அழுத்து புண்ணாது. ஆமா எவ்வளோ அப்படி பாசத்தோடு பரிசளித்து அதையும் தந்துட்டு போயேன். ஆமா பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய அன்னார்கள் குடும்ப குல கோத்திரமும் அன்னார்களுக்கு முன்பாகவே இந்த பண்பொழி பகவதி அம்மன் கோவில் தெருவிலே வாசகம் செய்யும் அன்பும் பண்பும் வாசத்திற்குரிய அங்காள பரமேஸ்வரி ஆடுங்குல கோமரத்தார்கள் மற்றும் திருமலை காளியம்மன் கோமரத்தார்கள் ஆடு குலகோமரங்கள் எனது நாத்தனா வில்லிசை கலைஞர் சரி தம்பி அங்கையா பாண்டியன் அவர்களும் நாத்தனா அங்கையா பாண்டியன் அவர்கள் துணைவியார் சரி ஆறுமுக செல்வி வில்லிசை தலைமை பாடகர் அவர்கள் சார்பாகவும் என் மருமக பிள்ளை சரி காளிராஜ் என்ற கரண் அவர்களுடைய அன்பு கரத்தாலே எனக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். நமக்கு பணம் கொடுத்து சிறப்போடு அன்னார்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் செய்யும் தொழிலெல்லாம் வாழ வேணும் வளர வேணும் வளர வேண்டும் வம்சம் என்ற ஐயா வளர வேண்டும் அவர்கள் சென்ற சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து ஓங்கியவர்கள் வாழ்க வாழ்க மனைவியோடு மக்களோடு நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக அவர்கள் குடும்பம் எல்லாம் என்று வளர வேணும் கையிலே போக அப்படி 4 மந்திரிமார்களையும் அழைத்தார். 4 யானையும் கொடுத்தார். 4 யானை சுமக்கும் பொன்பொருளையும் கொடுத்தார். நாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க ஐயா மந்திரி. என் தங்கை தேவகிக்கு ஏற்ற மாப்பிள்ளை தேசத்தில் எங்கிருந்தாலும் 8 நாளைக்குள்ளே கொண்டு வரணும். மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? ரொம்ப கருப்பாவும் இருக்கக்கூடாது, சிவத்த மாப்பிள்ளை ஆகாது, ரொம்ப கலராகவும் இருக்கக்கூடாது, ஆமா ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளையும் ஆகாது, ரொம்ப குட்ட மாப்பிள்ளை ஆகாது, ஆமா நெட்டையும் ஆகாது, குட்டையும் ஆகாது, தடியும் ஆகாது, பொடியும் ஆகாது, தண்டிக்கு தரத்தோடு கருப்பும் ஆகாது, சிகப்பும் ஆகாது. அந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கொண்டு வரணும். தண்டிக்கு தரமாக பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை
ஆமா அதுவும் 8 நாளைக்குள்ள வேணும்னா. அட சண்டாள பாவி. மந்திரிமார்கள் யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்னா எங்கயா போகலாம்? நம்ம எந்த நாட்டுக்கு போவா? எந்த மந்திரி 4 பேர் எங்க போகலாம்? என்ன தென் திசைக்கு பண்ணுங்க? அங்கதான் உங்களுக்கு பிடிக்குமோ? ஐயா தென் திசை எமனுடைய பார்வை, அதுக்கு படக்கணும் போக கூடாது. அடியா அப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணுமானா சேர நாட்டுக்கு வருகின்றார்கள். ஓ சேர நாடு செழிச்ச நாடுன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு அழகான மாப்பிள்ளையை பார்த்தார். மாப்பிள்ளை தாளக்காரர் மாதிரி ரொம்ப ஆளு சூப்பரா இருக்காரு. ஏ அப்பா சரியாவுல மாப்பிள்ளை. ஆனா மாப்பிள்ளை வந்தவரை வான்னு கேட்க மாட்டாருயா. ஏன் வான்னு கேட்க மாட்டாரு? கண்ணும் தெரிஞ்சா தானே ஆள் தெரியும். அப்ப மாப்பிள்ளைக்கு முழி கண்ணு குருடு. இந்த மாப்பிள்ளையை கொண்டு போனா கம்சராஜன் நம்ம கண்ணை பிடுங்கி வச்சாலும் வச்சிருவான். கண்ணை கரண்டில் விட்டு பொறிச்சிருவான். சோழ நாட்டுக்கு வந்தார்கள். அங்கே அதை விட ஒரு மாப்பிள்ளையை பார்த்தார். என்ன பார்த்த மாப்பிள்ளையை விட 2 மடங்கு அழகா இருக்காரு. என்ன அப்படி என்ன அழகு? தம்பி. ஓ தம்பிக்கு ஊரு எந்த ஊரு? தம்பி உனக்கு எந்த ஊரு? பத்தியெல்லாம் காது எப்படி நல்லா இருக்கு? ஏன் சொல்லாண்டி நேத்தே சாப்பிட்டியோ? பரவாயில்லையா போ, நேத்தே சாப்பிட்டாரா? உனக்கு எந்த ஊரு? அப்படியா? அப்ப பரவாயில்ல, கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. அப்படியா? அது அந்த ஒரு ஊர் இருக்கு. அப்படி அது சரியான ஊர் தான். பஸ் அடிக்கொருக்க இருக்கு அந்த ஊருக்கு. இந்த மாப்பிள்ளைக்கு காது கேட்க மாட்டேங்குது. சரி இவரை கொண்டு போய் நம்ம ஒப்படைச்சோம்னா நாம ஸ்பீக்கரை பிடிங்கி இவருக்கு வச்சாலும் வச்சிருவான். அப்ப எங்க போகலாம்? எந்த நாட்டுக்கு போவ? பாண்டிய நாடு நம்ம நாடு. ஆமா நம்ம நாட்டுல கருப்பெல்லாம் கட்டி வைரம் வெள்ளையெல்லாம் வெறும் சொல்லுவாங்களா? மாப்பிள்ளைய பார்த்தா ஒவ்வொரு பக்கம் பார்த்தா வாய் பேச மாட்டுக்காங்க, கண்ணு தெரிய மாட்டுக்கு, கை காலு ஊனமா இருக்கு. அதனால இனி நம்ம மாப்பிள்ளைய தேடி பிரயோஜனம் இல்லை. காது கேட்க மாட்டுக்கு. 4 யானையும் காலியாச்சு. ஆமா 4 யானை சுமந்த பொன்பொருளும் காலியாச்சு. இப்ப போறதுல அவளும் சாப்பிட்டு காலி. மந்திரியும் ஓடி வந்து கருவொருமாம் பட்டன கம்சராஜன் இடமாதில ஐயாவே கம்சமண்ணா ஐயாவே அடியார்கள் வார்த்தையாளோ ஐயா உங்க தங்க தேவகைக்கு மாப்பிள்ளைய தேடியல்லோ போகாத இடமும் இல்ல, போகாத பாராத தேசம் இல்ல. மந்திரி 8 நாளா தேடி அலைந்து உங்க தங்கச்சிக்கு ஏத்த மாப்பிள்ளை தேசத்துல எங்கும் கிடையாது. இந்த தேசத்துல பார்க்காத ஊரு கிடையாது. தண்டிக்கு தரமாக பொண்ணுக்கு பொருத்தமாக மாப்பிள்ளை கேட்டீங்களே. அதனால மாப்பிள்ளைய பார்த்தா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு குறையா இருக்கு ஐயா. அப்ப அந்த மாப்பிள்ளை கொண்டு வர முடியுமா? அப்ப என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா? நடக்குமா நடக்காதா? அத சோசியம் தான் பார்க்கணும். ஆமா கம்சராஜனுடைய ஆட்சியிலே 1000 சோசியர்கள். ஏப்பா 1 2 இல்ல 1000 சோசியர்கள். 1000 சோசியர்களும் பறையோசை அடித்தார் மந்திரி. ஆமா பறையோசையை கேட்டு 999 சோசியரும் வந்துட்டாங்க. ஆமா அந்த பறையோசையை காட்டி எல்லாரும் ஓட்டமா ஓடியாராங்க. ஆமா இந்த 999 பேரும் வந்த சோசியர் எல்லாம் இந்த கம்சராஜனுக்கு பொய்யெல்லாம் உண்மையாக நினைப்பான், உண்மையெல்லாம் பொய்யாக நினைப்பான். எந்த சோசியர் உண்மையை சொல்லுவாங்க? நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். பார்த்துக்கோங்க. ஆமா அவன் பிறந்த லக்கணம் அப்படி அவனை சொல்லி என்ன குத்தம் இருக்கு? அதான பார்த்தேன். ஆகையினால் இந்த கம்சராஜனுடைய ஆட்சியிலே 1000 சோசியர்களே ஒருவர் தான் குறைந்தார். வந்தவங்கெல்லாம் ஒண்ணு பேசி வராங்க. என்ன சொன்னாங்க? உன் சோசியம் நல்லா இருக்கும், என் சோசியம் கொஞ்சம் அறகுறையா இருக்கும்.
ஆமா. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லிடணும். ஆமா, பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும். எல்லாருமே கமிஷன் தங்கைக்கு மாப்பிள்ளை இன்பம் கிடையாதுன்னு சொல்லிடணும். மாப்பிள்ளை வரமாட்டாரு வரமாட்டாரு வரமாட்டான்னு சொல்லிடணும். 999 சோசியரும் மாப்பிள்ளை வரமாட்டாரு, உங்க தங்க தேவகைக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது, மாப்பிள்ளை இல்லைன்னா அப்படின்னு வந்த சோதியம் பூரா சொல்லிட்டாங்க. 1000வது சோசியர் ஆமா, பொய் சொன்னவங்களுக்கெல்லாம் வெகுமதியை அள்ளி கொடுக்கறா. இந்த கம்சமணி ராஜா அள்ளி அள்ளி கொடுக்காரு. 1000வது சோசியர் யார் வாரா? சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி, அவங்க பேரு காசி பாப்பான் கல்யாணி ஆச்சின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஐயர் காசியிலே 60ஆம் கல்யாணம் முடிக்க வந்திருக்காங்க. ஆமா, 60க்கு 60 முடிச்சு காசிக்கு சென்று ஆமா 60ஆம் கல்யாணம் அன்னைக்கு நடக்கு. ஓ, அன்னைக்கு சிறப்பா அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2 முடிச்சு போட்டாரு, 3வது முடிச்சு போடணும். கம்சராஜன் அனுப்பிய ஓலை போய் கையில சேருது. இந்த அரிக்கோலை வந்து கையில சேருது. இப்படி அடியே கல்யாணி, ஏ கல்யாணி, கம்சராஜன் கோட்டையில இருந்து எனக்கு உத்தரவு வந்திருக்கம்மா. என்ன ஓலை வந்திருக்கு? அரண்மனைக்கு வர வேண்டும் என்ற அழைப்பு ஓலை வந்திருக்கு. ஓ, அரிக்கோலை வந்திருக்கா? பாருங்க ஐயா, 2 முடிச்சு போட்டியலே, இன்னொரு முடிச்சு எனக்கு யார் போடுவா? அட பார்வதி, நீ இப்படிலாம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல. நீ காலகாலத்துல கல்யாணம் செய்து வைத்து அம்மா கல்யாணி, கல்யாணி, கம்சனுடைய கோட்டைக்கு நாம் போகலையானா என் கழுத்தை அறுத்தாலும் அறுத்துருவான். ஆமா, வந்தா சேர்த்துக்கோ, வரலனா விட்டு தள்ளு. தளிரம்மா, 8 நாள் பொறுத்திருந்து பாரு. நான் வரலையானா தாலியை கலத்திக்கோ, தலையை மொட்டை அடிச்சுக்கோ. ஏ கல்யாணி, வெள்ள உடுத்திக்கோ, வீட்டுக்குள்ள இருந்துக்கோ. ஆமோ, சோசியர் சொல்ல பார்த்தால் கல்யாணி ஆச்சு. ஆமா சுவாமி, நீங்க போன காரியம் ஜெபிச்சாலும் ஜெபிக்கலாம், போயிட்டு வாங்கோ. போயிட்டு வாங்க என்று சூரியன் உதிப்பதுமே பொய்யே ஆனா, ஐயோ பொய்யே ஆனா, நீங்க சுவாசியம் சொல்லுவதும் உதிப்பதுமே பொய்யேயானா, ஐயோ பொய்யேயானா, சாதகம் சொல்லுவதும் பொய்யானே. ஐயா பொய்யேயானா, சாதகம் சொல்வதும் சூரியன் உதிப்பது பொய்யானா சொல்லும் சோசியமும் பொய்யாகும். சூரியன் உதிப்பது பொய்ன்னு சொன்னா, சந்திரன் உதிப்பதும் பொய்யானா சொல்லும் ஜாதகமும் பொய்யாகும். போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைத்தார். ஆமா, கம்சராஜனுடைய கோட்டைக்கு வருகின்றார் சோசியர். சரி, இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த இந்த பகவதியாருடைய திருவாலயத்துல, இந்த பண்பொழிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய, சரி, சிவிலைப்பேரி அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய ஆமா பூலுடையார் சாஸ்தாவுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா, பூலுடையார் சாஸ்தா ஆடும் கொல்ல கோமரங்கள். காலம் சென்ற மாமா பெரிய செந்தில்வேல் தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வர், அருந்தவ செல்வம் 2வது பிள்ளை. ஆமா, டீ ஸ்டால் வைத்திருக்கும் மறைந்த எனது அருமை அத்தான், சரி, கருப்பசாமி என்ற காவு பாண்டியன் அவர்கள், ஆமா, அண்ணாருடைய துணைவியார் சகோதரி முத்துலட்சுமி அண்ணார்கள் பெற்றெடுத்த அருந்தவ செல்வர் மாமா பேர். ஆமா ஆமா ஆமா, செந்திவேல் குமார் அவர்கள், ஆமா, அண்ணாருடைய அருந்தவ செல்வர். சரி, கருப்பசாமி என்ற கருண்
நம்ம மச்சான் பேர் பார்த்துக்கோங்க. நம்ம பேரப்பிள்ளை கருண் அவர்களுடைய அன்பு கரத்தினாலே ஆமா நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். சிறப்போடு நமக்கு ஆதரித்துள்ளார்கள். அதோடு இந்த பண்பொழி பகவதி அம்மன் கோவில் தெருவிலே வாசகம் செய்யும் இந்த பகவதி அம்மாளுக்கு குலவமரங்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய வில்லிசை துணை பாடகராக நம்ம தாத்தா பணிபுரிந்து காலம் சென்ற தாத்தா சங்கரபாண்டிய தேவர் அண்ணாருடைய அருந்தவை செல்வர் சாயண்டி தாத்தா அழகா பாடுவாரு. மாமா அருணாசல தேவர் அண்ணார்கள் சமையல் மாஸ்டர். எங்க அப்பா ரசம் வச்சாருன்னா இன்னும் ஒரு கிளாஸ் ரசம் குடிப்போமானா இருக்கும். அவளுக்கு தேன் அமிர்தமா இருக்கும். ஆமா, இவன் படப்பு சாதா உதம் பொங்கிக்கிட்டு இருக்காவும். மாமா அருணாசல தேவர் அண்ணாருடைய துணைவியார் ஸ்திரீ பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் அத்தை பொன்னுத்தாய் அவர்களுடைய அன்பு கரத்தினாலே கரங்களாலையும் 101 லட்சம் 1 கோடியாக அள்ளி தந்துள்ளார்கள். நமக்கு சிறப்போடு ஆதரித்து அவர்களுடைய வழி வெளி வம்சங்கள் எல்லாம் செய்யக்கூடிய தொழில் வாழ வேணும் சாமி, வளர வளர வேணும் வம்சம் என்று உயர வளர வேணும் வம்சம் என்றென்றைக்கு உயர வேணும். போடு போடு போடு. அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக ஆள் போல் இலை தளித்து அருகத போல் வேர்கள் போன்றி உள்ளே முறியாமல் முடிந்த பூவாடிடாமல் அவர்கள் மூங்கில் போலே பண்ணை கேட்டி சியாமல் வாழுக வாழுக அவரை பண்ண முடியாமா. போடு 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 போடு. அப்படி சோசியரும் ஓடி வந்து கம்சராஜன் கோட்டையிலே ஐயாவே கம்சமண்ணா அழைத்த விவரம் என்ன? ஓ சோசியாரே, என் தங்கை தேவகைக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை வரணும். மாப்பிள்ளை வருவாரா? கல்யாணம் நடக்குமா நடக்காதா? மாப்பிள்ளை வந்தவர்கள் எல்லாம் மாப்பிள்ளை இல்லை இல்லைன்னு போயிட்டாங்க. வந்த சோசியர் எல்லாம் மாப்பிள்ளை வரமாட்டாரு வரமாட்டாரு. நேராவது பார்த்து சொல்லும் ஐயா. ஜாதகத்தை நல்லா சொல்லும். பார்த்து தேவகையின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். கம்சமண்ணா, கம்சராஜா, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் ஐயா. அஞ்ச வேண்டாம். எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமோ உங்க தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளை கண்டிப்பா வருவார். அது 8 நாளுக்குள்ள வர. அப்படியா? ஒன்ன மாதிரி கிடைப்பாரோ? அழகா இருக்காரு அழகா இருக்காரு.
ஒரே கிடையாது மாப்பிளைக்கு. ஐயா கமசமண்ணா, அம்மா உங்க தங்கை தேவகைக்கு ஏற்ற மாப்பிள்ளை 8 நாளைக்குள்ள கண்டிப்பா வருவார். எண்ணி 8 நாளுக்குள்ள வருவாரு. வந்தவர்களெல்லாம் மாப்பிள்ளை இல்ல இல்லன்னு போயிட்டாங்களே, உமக்கு மட்டும் 8 நாளுக்குள்ள மாப்பிள்ளை எங்கிருந்து வரார்? ஆமா ஐயா மந்திரி, மந்திரி பாருங்கள் இங்க. வாங்க வாங்க. பொய் சொன்ன சோசிகரை பிடித்து அடைங்க கல்லறையில. பிடிச்சு கொண்டு இருட்டு கல்லறை சாத்து கொண்டு அடங்க. மாப்பிள்ளை வாரத வரைக்கும் இவருக்கு பச்சை தண்ணி கொடுத்துடக்கூடாது. ஆமா பச்சை தண்ணி கொடுக்கூடாது. வாங்க. வளைவிக்கிட்டு போதாவோ என்ன செய்வோம்? மாப்பிள்ளை வாரத வரைக்கும் பிடிச்சு அடைக்கணும் கல்லறையில. ஆமா பச்சை தண்ணி கொடுத்துடப்படாதேனா சோசிகரை பிடித்து அடைத்தார்கள் கல்லறையிலே. ஆமா 8 நாள் வரைக்கும் பச்சை தண்ணி கொடுக்கப்படாது. ஓ பச்சை தண்ணி கொடுக்கக்கூடாது. என்னடா என்ன சொல்லலாம்? கல்லறைக்குள்ளே இருக்கக்கூடிய சோசியருக்கு பக்கம் உள்ள மிருகங்கள் எல்லாம் ஆமா யார் பொய் சொன்னார்களோ அவர்களை தீண்டிரும். ஓ அப்படி பொய் சொன்னவர்களா? யார் உண்மையை சொன்னார்களோ அவர்களை உயிர்களுக்கு பாதுகாப்பா இருக்குமா? ஓ உண்மையை சொன்னா பாதுகாப்பா இருக்கணும். அப்பேற்பட்ட கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தார் சோசியரை. ஆமா 8வது நாளையிலே மாப்பிள்ளை வருகின்றார். ஆமையா மாப்பிள்ளை எங்கிருந்து வராரு? எந்த நாட்டில் இருந்து? சூரநாடு தன்னாதிலே, சூரநாடு தன்னாதிலே, சூரராஜன் சூறாவள்ளி பெற்றெடுத்த திருமகன்தான். சூரராஜன் கம்சராஜனுக்கு அம்மா கூட பிறந்த தாய் மாமா. ஆமையா சூரவள்ளி அப்பா கூட பிறந்த அத்தை. பொண்ணும் கொடுத்து பொண்ணு எடுத்திருக்காங்க. ஆமா அவர்கள் 2 பேர்களுக்கும் பிறந்த பிள்ளை. ஆமோ அவன் வசுதேவனானவரும் சனித்த 6ஆம் மாதத்தில தந்தையும் ஆண்டு போனார். பிறந்த 6ஆம் மாதத்தில பெற்றவளும் ஆண்டு போனார். அம்மாவில் வயிற்றிலே ஜனித்தார். என்னைக்கு ஜனிச்சானோ தந்தை ஆண்டு போனார். ஐயா போயிட்டாரு. பிறந்த 6 மாதமாச்சு பெத்தவளும் ஆண்டு போனார். என்னைக்கு பிறந்து விழுந்தானோ பெத்தவா போயிட்டா. அப்புறம் அடுத்த வீட்டுல இட்லி வைக்கும் பாட்டி அந்த மகனை எடுத்து வசுதேவனுக்கு சின்ன பேத்தியா. ஓ சின்ன பேத்தியா? சின்ன பேத்தியா? அவனை வாரி எடுத்து வளர்த்து வந்தா 6-7 வயதாச்சு. பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு தான் இருந்தாங்க. பள்ளிக்கூடத்தை சேர்க்கணும் தான் இருந்திருக்கா. படக்குன்னு படுத்தவா பொடுக்குன்னு போயிட்டான். அவ வசுதேவன் பார்த்தார், நம்மளுக்கு யாருமே இல்ல. ஆமா அக்கம் இல்ல பக்கம் இல்ல, பக்கம் இல்ல, ஆதரிக்க யாரும் இல்ல, யாரும் இல்ல. தாயும் இல்ல, தகப்பன் இல்லை, தற்கார்க ஒருவர் இல்ல, தாமதிக்க பூமி இல்ல, அம்மா அப்பா யாரும் இல்ல, அண்டுதற்கு இடமும் இல்ல. என்ன செய்வோம் யாது செய்வோம்? இருந்தா இழப்பமையா, இறந்தாலும் குற்றம் இல்லை, வாழ்ந்தா இழப்பமையா, வாழ்ந்தாலும் குற்றம் இல்லை. கடல் கரைக்கு வாரானே, கடல் கரைக்கு வாரானே, கடலுக்குள்ள அவன் கடலுக்குள்ள இறங்கும் போது கடல் அரசன் கடல் ராணி 2 பேர்களும்
வாழ்ந்து வருகின்றார்கள். ஆமா, அவர்களுக்கு அநேக காலமாக பிள்ளை இல்லை. அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. இந்த வசுதேவன் கடலுக்குள்ள இறங்கி தன் உயிரை மாய்க்க வேண்டும் என்று வருகின்றார். ஆமா, அவன் பார்த்தார் கடல் அரசனும் கடல் ராணியும். அந்த கடல் ராணி நாமளுக்குத்தான் பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையா, இவனை எடுத்து நாம் வளர்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்க, ஆமா, அந்த கடலுக்குள்ள இருக்கப்பட்ட வாசுகி என்ற நாகமானது, அந்த நாகமானது வசுதேவனை வாரி எடுத்து கடல் ராணியின் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்தது. ஆமா, அரண்மனைக்கு சென்று வசுதேவனை நாள் ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வருகின்றார்கள். ஆமா, இது சிறப்பான வேளையிலே, சிறப்பான நேரத்துல பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த, ஆமா, அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சரி இந்த பண்பளிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய பாடுமில்லை பொலைமேல ஆதரிக்க வேண்டும் என்று சிவிலைப்பேரி அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய பூலுடையார் சாஸ்தாவுக்கு கோமரத்தார்கள், ஆடும் கொலோ கோமரங்கள், மறைந்த மாமா செந்தில்வேல் தேவர், பெரிய செந்தில்வேல் தேவர் அன்னாருடைய துணவியார், ஆமா, அத்தை சரஸ்வதி அம்மாள் பெற்றெடுத்த அருந்தவை செல்வர், ஆமா, எனது குழந்தை பிள்ளை, சரி டாக்டரி டிரைவர், டாக்டரி ஓனர், ஆமா, ஆத்தாங்கரை பகவான் திரு நாமத்தை பெற்ற ஆத்தங்கரை மாயாண்டி சுடலைக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், சுடலை மாடசாமிக்கு கொல கோமரங்கள், குழந்தை பிள்ளை பரமசிவன் அவர்களும், ஆமா, சகோதரி ஆ, முருகலட்சுமி என்ற முருகாத்தாள் அவர்களும், அவர்களா அன்னாருடைய அருந்தவை செல்வர், நம்ம மக்கமாரெல்லாம் சேர்ந்து, ஆமா, ஆ, எனது அருமை மகன் சோதி அவர்கள் சார்பாகவும், இளைய மகன் சுபாஷ் அவர்கள் சார்பாகவும் அவரு சுடலை கோமரத்தாடி தான் 101 லட்சங்களை கொண்டு வந்து எனக்கு அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். சிறப்போடு நமக்கு பணம் கொடுத்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அப்புறமாக யாரு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த ஆமா, பெருங்கோட்டூர் பெருங்கோட்டூர் திருக்கோட்டி ஐயனாருக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், ஆமா, பாசத்திற்குரிய ஆமா, இந்த பண்பொழி கோவலன் கலந்த தெருவிலே வாசகம் செய்யும் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா தலைவர் எம் வேல்சாமி தேவர் அன்னார்களுடைய அன்பு கரத்தினாலே நம்ம எங்க பாடினாலும் எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக ஆமா, ஆமா, அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். ஆமா, அன்னார்களுக்கு அப்புறமாக ஆமா, இந்த பண்பொழிமா நகரத்திலே சரி வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா, அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய எனது அருமை மாமா முத்துப்பாண்டி தேவர் அன்னார்களும், சரி அன்னாருடைய துணைவியார் இந்த சின்ன மாமியா பார்வதி அம்மாள் அவர்கள் பாசத்திரு கரத்தினாலே நமக்கு 107 லட்சம் கொடுத்து அத்த மருமகளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக பாடாலிங்க மகாலிங்க சாஸ்தா பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள், காலம் சென்ற பெரியப்பா பெரிய தங்கசாமி தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வர், அருந்தவ செல்வம் எனது அருமை அண்ணா நம்ம மச்சான் துறை அவர்கள். நம்ம துறைன்னு சொன்னா தெரியாது, நிறைய அந்த ஊர்ல துறை இருக்கு, பெரிய துறை இருக்காரு, சின்ன துறை இருக்காரு, அதனால முட்டை மச்சா இருக்காருன்னு சொன்னா தான் தெரியும் முட்டை துறை. அப்ப இந்த பட்ட பேரு, அப்ப இந்த பட்ட பேர் சொன்னா தான் தெரியும். துறையில எந்த துறையை கூப்பிட அந்த பேரு விளங்கணும்ல, அப்படியே இருக்கு. பாசத்திற்குரிய எனது அண்ணி கண்ணம்மாள் அவர்கள் சார்பாகவும் ஆமா நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக இவருக்கெல்லாம் முன்பாக இந்த பண்புலிமா நகரத்திலே சரி வாசகம் செய்யும் கடையநல்லூர் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய குத்தாளி வீரசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். அந்த குத்தாள வீரசாமி ஆடும் குலகோமரம் மறைந்த தாத்தா உடுக்கு வித்துவான் குட்டித்தேவர் அண்ணாருடைய அருந்தவ செல்வர், பெரிய கெட்டிக்காரர் அவரு. ஆமா படிக்கிற தாளம், இவர் தாளம் வந்து தாளம்னா தாளம் தான். தாத்தா தொழில் பார்க்கும் போது 5 பேர் வேலையை அவர் ஒரு ஆளு பார்த்தார். தாளத்துல அப்படி கோதி அடிச்சா கொடை அடிக்கணுமா, உடுக்கு அடிக்கணுமா, தாளம் அடிக்கணுமா, சாயின்ட்டு சொல்லணுமா, உடுக்கு அடிக்கணுமா. இப்ப அவர் ஒரு ஆளு வேலையை 5 பேர் பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பெரிய கெட்டிக்காரரு. அவ அப்பா 5 பேர் வேலையை ஒரு ஆளை பார்த்தாரு. அவர் செட்டுல ஒரு ஆளு என்னடா நல்லா காப்பாத்தாரு. அடே அப்பா அவர் சிறந்த கலைஞர். அவரு உடுக்க
இருக்குல்ல தாத்தா குட்டி தேவர் என்ற பக்கிரி தேவர், அன்னாருடைய அருந்தவை செல்வர் மாமா பக்கிரிமுத்து என்ற பாப்பாள் தேவர் அவர்கள் அன்பு கருத்தாலும் ஆமா அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே எனக்கு 200 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக ஆமா இந்த பொன்பொழிமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய சரி பாசத்திற்குரிய ஆமா எனது அருமை அத்தான் காவு பாண்டியன் அன்னாருடைய மகள் வழி பேத்தி ஆமா ஆமா காவிய தர்ஷினி அவர்களுடைய அன்பு கரத்தினாலும் ஆமா இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்களும் ஆமா அன்னார்களுக்கெல்லாம் அப்புறமாக யாரு பாடும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதி சீமாங்கள் எல்லாம் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய ஆமா ஆமா சாத்தாங்குளம் பேய்க்குளம் அருகில் அமைந்திருக்கக்கூடிய சரி சின்ன மாடன் குடியிருப்பு ஆமா சின்ன மாடன் குடியிருப்பு நம்ம மதுனி ஆமா 4-5 வருஷமா நம்ம வில்லிசையை கேட்டு ஆமா கேசட்ல கேட்டு அவ கோயிலுக்கு நம்ம வில்லை எப்படியாவது கொண்டு போகணும் அப்படின்னா ஆவணி மாசம் ஆமா எனக்கு ஒரு பொன் விழாவாக நடத்தி பெரிய பொன் விழா கொண்டாடி ஆவணி மாதம் கடைசி வெள்ளி இசைக்கம்மன் கோவில் கோமரத்தார்கள். ஆமா ஆமா 2 நாள் நடந்துச்சு. ஆமா மதுரை மேல வரது முத்தாரம்மா ஆமா அவ அப்பா வீட்டு சாமி இசைக்கு அம்மா ஆவணி 2 நாள் நடந்துச்சுல ஆவணி மாதம் 2வது வியாழன் வெள்ளிக்கிழமையிலே ஆமா முதலாக நாமளை அழைத்து சென்று சரி நாமல் எதிர்பாராத விதமாக பெரிய பரிசு கொடுத்து ஆமா 5 கிரான்ல எனக்கு மோதிரம் தங்க மோதிரம் மெடலாக அணிவித்தார்கள். என்ன போடுறது மறந்துமா அது மட்டுமல்ல என்ன 30,000 ரூபாய்க்கு எனக்கு பட்டு சேலை ஏ அப்பா கொடுக்கணும்ல ஒரு சேலை 3000 ரூபாய் ஒரு பேக்கு நிறைய 10 சேலை நம்ம அடியார வீட்டுக்காரிகள் என்னைய ஏரலுக்கு கூட்டிகிட்டு போய் 10 கலர்லயும் 10 சேலை எடுத்து கொடுத்தாங்க. அடியாரங்கள் வீட்டுக்காரி எல்லாத்துக்கும் சேலை அப்போ அம்மா கூட இருக்கவங்க சொன்னாங்க உங்களுக்கு இவ்வளவுக்கான வேகிட்டியலை எங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னாங்க. சரி அப்ப மதுனி என்ன சொன்னாவ தெரியுமா என்ன முத வீட்டுல இருக்க லட்சுமிக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு அப்படின்னா 5 பேருக்கும் அவங்க வீட்டு மாளுக்கு 5 சேலை எடுத்து கொடுக்கணும்ல. அதோட அவங்க குடும்பத்தில் ஒரு குழந்தையாக எண்ணி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் எனக்கு 5000 ரூபாய்க்கு சேலை. போன வியாழக்கிழமை அவ வீட்டு கல்யாணத்துக்கு எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு குலசை முத்தாரம்மன் கோயில புது வருஷத்து அன்னைக்கு போன வருஷம் வெள்ளி விளக்கு கொடுத்தாவா. இந்த வருஷம் எனக்கு ஒரு காது குத்திருக்கோம்னு கூட ஒரு காது குத்திக்கோங்க. ஆமா ஆமா எனக்கு 2 கம்மல். அப்ப இந்த பகவதியா வாசல் கொடைக்கு வந்து இன்று இந்த பகவதி அம்மன் ஆலயத்திலையும் நாம் மதனியை ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு 3000 ரூபாய்க்கு பட்டு சேலை பெரிய பொன்னாடை கொண்டாந்து போட்டு பொன்னாடையாகவே கொண்டு வந்து எனக்கு பரிசுகளை வாரி வழங்கி உள்ளார்கள். அந்த சின்னமாடம் குடியிருப்புமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அவ சொந்த பேரு ராமலட்சுமி. ராணியம்மான 5 வயசு பிள்ளைக்கும் தெரியும் பார்த்துக்கோங்க. ராமலட்சுமி என்ற ராணி அவர்கள் அன்பு திரு கரத்தினாலே அன்னைக்கு எங்க மைனி அருணாதேவி நம்ம கோயில் கொடைக்கு நீ வந்துடணும் அப்படின்னு போன் போட்டாங்க. எங்க அக்கா சொல்லியிருக்காப்புல. ஆமா உடனடியாகவே எங்க மதுனைக்கும் சேலை எனக்கும் சேலை எடுத்து கொடுக்கணும்ல. அப்படி பாசத்தோடு பரிசளித்து உள்ளார்கள். அவர்களுடைய வழி வம்சங்கள் எல்லாம் உத்தார் பெற்ற உறவினரோடு வாழ வேணும் வளர வேணும் ஐயா வளர வேணும் வம்சம் என்றைக்கும் உயர வேணும் வளர வேணும். அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் அவர் சிறப்பு பெற்று வாழ வேணும். அதோட சின்னமாடம் குடியிருப்புமா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அம்மா எனக்கு அழைப்பு கொடுத்து எனக்கு மறுபடியும் மோதிரம் அணிவித்த அவ இசைக்கம்மன் கோயில் கொடைக்கு கோயம்புத்தூர்ல வாசகம் செய்யும். அவ பிறந்ததெல்லாம் சின்னமாடம் குடியிருப்பு. கோயம்புத்தூர்ல ஐடி கம்பெனி தொழில் அதிபர் பெரிய தொழில் அதிபர் அஜித் ராஜ் அவர்கள் அன்னாருடைய துணைவியார் எனது அருமை சகோதரி மகேஸ்வரி அவர்கள் பாசக்கரத்தினாலேயும்
குலசேமா நகரத்துக்கு வந்தபோது அக்காளுக்கு நீ சவுளி எடுத்து கொடுத்துருன்னு எனக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு சேலை. ஆமா ஆமா ஆமா. இப்போ அவர்கள் சார்பாகவும் எனக்கு பட்டு சேலையை கொண்டு வந்து அதோட சின்ன மாடம் குடியிருப்புக்கு போயிருக்கும் போது அவங்களும் சேர்ந்து எனக்கு மோதிரம் போட்டாங்க. அவ போட்டா நம்ம வீட்டில் இருக்க வேணாலும் பாருங்க. ஆமா போட்ட பெரிய போட்ட போட்டுக்கலாம். அப்படி பாசத்தோடு நாமளை ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய குடும்பங்குல கோத்திரம் எல்லாம் அவருக்கு அப்புறமாக வழி வழி வம்சங்களும் அன்னார்களுக்கு அப்புறமாக வாங்க இந்த பண்புலிமா நகரத்திலே வாங்க பாசத்தோடு நாமளுக்கு பரிசுகளை வாரி வழங்கிய யாரு யாரு இந்த பகவதி அம்மாளுக்கு ஆடுங்குல கோமரங்களாகிய இந்த கொட்டாரக்கரை பகவதி கைதுங்க. டவசர் எடுக்க போறோம்னு சொன்னேன். பரவாயில்ல. அதோடு அன்னி அருணாதேவி அன்னார்கள் உடனடியாக கோவில் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அவருக்கு அப்புறமாக யாரு இந்த பண்பொழி பகவதி அம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஆமா எனது அன்பு சகோதரர் சரி அண்ணா துரை தேவர் அண்ணாருடைய ஆமா இளைய பிள்ளை அருந்தவ செல்வம் எனது மருமக பிள்ளை. சரி ஆமா பாசக்காரன். ஆமா ஆமா ஆட்டோ உரிமையாளர். அப்படிலாம் தண்ணிக்கல் ஆட்டோல பேர் அப்படி போட்டிருக்கியா? என்ன பேர் போடுங்க? பாசக்காரன் ஆட்டோ உரிமையாளர். துட்டே கேட்க மாட்டாரு. ஆட்டோவுக்கு பேரு ராதனா. ஆட்டோ ஓட்டக்கூடிய ஆளு மக்கள் மேல உள்ள பாசக்காரரு. என் பேத்தி பேரு ஆட்டோ உரிமையாளர். சரி மருமக பிள்ளை. ஆமா நானும் என் மருமகன் சாமி ஆடுவாவோன்னு பார்க்க என்னைக்கு தான் ஆட எல்லாரும் ஆடியாச்சு. அவ மட்டும்தான் பாக்கி. அவ மட்டும்தான். மாமாவுக்கு ஒரு ஆசை மருமகன் ஆடணும். ஆமா மாமா பாட 5-6 பேர் வந்துட்டாங்களா? இருங்க வன்னியர் கவியா இருங்க சேட்டல. மருமக பிள்ளை கருப்பசாமி அவர்கள் அவருடைய ஸ்திரீ அன்னாருடைய துணைவியார். ஆமா தாத்தா குட்டித்தேவர் அன்னாருடைய அருந்தவ செல்வி. இன்னும் அடிக்கல தாளம் அடிக்காருல. மொட்டை மாமாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி. கூட பிறந்த குழந்தையாடா. மிந்தாண்டு சண்டையை பார்க்கணும்.